ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். மே 13, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு 7 ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி சொல்றேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம மக்கள்கிட்ட ஒரு 7 ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இந்த யுத்தம் வந்து போயிட்டு இருக்கு, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அடிக்கடி இதை வந்து படிக்கிறோம். இது கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாதை தான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா வந்து இதோட வித்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒய்டு, அதாவது அகலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொத்தம் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 55 to 95 கிலோமீட்டர் இருக்கும். 95 கிலோமீட்டர் தானே, 55 to 95 கிலோமீட்டர் தான் வந்து இதோட அகலம் வந்து இருக்கும். ஓகேவா? எதனாலதான் இந்த பாதை வந்து முக்கியம்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து நீ வந்து இந்த பக்கம் அரபிக்கடல் பக்கத்துல இருக்கு, அரபிக்கடலுக்கு இந்த பக்கம் இருக்க கண்ட்ரி. ஓகே, எது முடியும் கிடைச்சு. இந்த அரபிக்கடலுக்கு இந்த பக்கம் இருக்க கண்ட்ரிஸ்க்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து நீ வந்து வெளியே வரணும்னா, அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்ல இருந்து அரபிக்கடலுக்கு இந்த பக்கம் இருக்க கண்ட்ரிஸ்க்கு வந்து வரணும்னா இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதை. சரியா? இது எதனாலதான் இவ்வளவு முக்கியமான பாதைன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, உலகத்துல நடக்கிற முக்கியமான இந்த ஆயில் ட்ரேடு, கேஸ் ட்ரேடு, இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா, உலகத்துல வந்து மொத்தம் வந்து ஒரு 100% ட்ரேட் வந்து நடக்குதுன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட ட்ரேடு, அதுல 20% வந்து இந்த பாதையில தான் நடக்குது. அதுல முக்கியமா வந்து இந்தியால வந்து நடக்கிற மொத்த ட்ரேட்ல ஆயில், கேஸ், இந்த ட்ரேட் வந்து நடக்கும் பாத்தீங்களா, அதுல 40 to 45% வந்து இந்த பாதை வழியா மட்டுமே நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், வேற என்ன இருக்கு, இந்த சமையல் ஆயில், அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா யூஸ் பண்ற க்ரூட் ஆயில்ல பிடிஎஃப் வந்து பிடிஎஃப் குரூப்ல இருக்கும். சரியா? அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? சரி, இப்ப நியூஸ்ல வந்துங்க, இந்தியா யூஸ் பண்ற க்ரூட் ஆயில்ல மொத்தம் வந்து 88%, திருப்பி சொல்றேன், மொத்தம் யூஸ் பண்ற 88% வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம். அதே இது நேச்சுரல் கேஸ்ல வந்து 50% வந்து இம்போர்ட் வந்து பண்றோம். எல்பிஜி நம்ம யூஸ் பண்றதுல 60% வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாம் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம யூஸ் பண்றதுல 85 to 90% வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட்டை தான் வந்து சார்ந்திருக்கோமா. இப்போ வந்து இந்த பாதையை வந்து அடைச்சனால, யுத்தத்தினால அடைச்சனால நமக்கு வந்து இது வந்து பெரிய பாதிப்பு வந்து உருவாகுது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா மோடி வந்து ஒரு 7 ரெக்வெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்பயே இந்த க்ரூட் ஆயில், ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து $100 தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து $120 வந்து அடைஞ்சிரும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் வந்து நான் வந்து ஒரு 7 ரெக்வெஸ்ட் வந்து வைக்கிறேன், அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பெட்ரோலு, டீசலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மோஸ்ட்லி வந்து குறைச்சிக்கங்க. இப்போ நீ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து மெட்ரோ யூஸ் பண்ணு, இல்லைன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைக் வந்து பஸ், ட்ரெயின், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணு அப்படின்றது சொல்லியிருக்காரு. நீ வந்து கார் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு ஆள் தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்காக கார்லாம் யூஸ் பண்ணாத, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போறீங்கன்னா கார் வந்து யூஸ் பண்ணுப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பெட்ரோல், டீசல், இதை வந்து மோஸ்ட்லி வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க யூஸ் பண்றது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து டிராவல் பண்றது, இந்த ட்ரிப் எல்லாம் வந்து போவாங்க பாத்தீங்களா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு, அந்த மாதிரி டிராவல் பண்றதை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து குறைச்சிக்கங்க. இந்த மாதிரி ட்ரிப் வந்து நீ போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் என்ன சொல்றது, லைக் வந்து ஒரு வெக்கேஷனுக்கே போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா, லைக் வந்து இந்தியாலே வந்து ஏகப்பட்ட பிளேஸ் வந்து இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து போப்பா. நீ வந்து இப்படி போறனால இந்தியாவோட லைக் வந்து அங்க இருக்க ஹோட்டல்ஸ், இந்தியாவோட டூரிசம், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒருவேளை நீ வந்து ஃபாரின் போயிட்டேன்னா வந்து நம்மளோட காசு வந்து அங்கதான் வந்து போகும். சரியா? நமக்கு வந்து எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. நீ வந்து ஒரு வருஷத்துக்கு வெக்கேஷன் வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து போய் கேப்பா அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரியா? இது ரெண்டாவது விஷயம். அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கோல்டு எல்லாம் வந்து வாங்குவோம் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து குறைச்சிக்கங்கப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து கோல்ட வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோம். அதிகமா வந்து மக்கள் வந்து கோல்டு வந்து வாங்குறப்ப நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதனால வந்து நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் வந்து குறையும். சரியா? அதனால என்ன சொல்லியிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு மட்டும் இந்த கோல்டு பர்ச்சேஸ் வந்து குறைச்சிக்கங்கப்பா, தேவையில்லாம வந்து வாங்காதீங்கப்பா அப்படின்றது சொல்லியிருக்காரு. அடுத்த நாலாவது விஷயம் வந்து இந்த சமையல் ஆயில். சரியா? இந்த பாம் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் மோஸ்ட்லி குறைச்சிக்கங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து இந்த விவசாயிகள் வந்து ஃபெர்டிலைசர் எல்லாம் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபெர்டிலைசரை வந்து இப்ப வந்து குறைங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து இயற்கை விவசாயமே வந்து பண்ணுங்கப்பா. இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றத அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சும் வந்து குறைச்சிக்கோங்கப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வோக்கல் ஃபார் லோக்கல். அது என்னடா வோக்கல் ஃபார் லோக்கல்னா வந்து நீ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ப்ராடக்ட்டே வந்து வாங்கு, வெளிநாட்டு ப்ராடக்ட்டை வந்து வாங்காத அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், லைக் வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிட்ட என்ன சொல்றாங்க வந்து இந்த மாதிரி வந்து வீட்ல இருந்து அவங்க வந்து உங்க கம்பெனிக்கு வந்து வராங்க. அதனால என்னென்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபியூயல் வந்து ஆகுது. சரியா, ஃபியூயல் வந்து உனக்கு வந்து செலவாகுது, டிராபிக்கால வந்து பொல்யூஷன் வந்து ஆகுது. ஓகேவா, என்ன சொல்றாங்கன்னா கம்பெனிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து உன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுங்கப்பா அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா நான் சொன்னதுலாம்? ஒரு 7 விஷயம். பெட்ரோலை குறைச்சிக்க, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணாத ஒரு வருஷத்துக்கு, கோல்டு வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையில்லாம வாங்காத, அதுக்கப்புறம் வந்து சமையல் வாயு, சமையல் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர், இதெல்லாம் வந்து குறைச்சிக்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு பொருட்கள், லோக்கல் ஃபார் லோக்கல், நம்ம நாட்டு பொருட்களே வந்து வாங்குப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். வெஸ்ட் கண்ட்ரிஸ் யூஎஸ்ஏ ஈரான் ரிலேட்டட்ல ஸ்டாட்டிக். புரியல என்ன கேக்குறீங்க? ஓகே, அடுத்து இருந்து 2வது நியூஸ் எடுத்தாங்க. இந்த 2வது நியூஸ் வந்து எதை பத்தி வந்து பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மிஷின். சரியா, அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க, செகட் அப்படின்ற ஒரு மிஷின். ஆக்சுவலா வந்து இந்த மிஷினை வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதை யார் யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. 2 பேர் வந்து சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேபி நடாவும், அதே மாதிரி வந்து ஃபெர்டிலைசர், அவரோட பேர் என்னது, ஜேபி நடாவும், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாரு, சிவராஜ் சிங் சௌஹான். சரியா, நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஷின், அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷகத் மிஷின் அப்படின்றத அந்த மிஷினோட பேர். இது யார் யார் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஜேபி நடாவும் சிவராஜ் சிங் சௌஹான் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்றது முக்கியம், டெல்லியில வச்சு வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அதாவது டெவலப் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து யார் வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஐசிஏஆரும் ஐசிஎம்ஆரும், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க தான் வந்து இந்த மிஷினை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, மிஷின் தான் சொல்லிட்டேன். எதுக்காக இந்த மிஷின் கேட்டீங்கன்னா வந்து கரண்டா வந்து இந்தியாவில வந்து 2 முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நல்லா தான் சாப்பிடுறோம், ஆனா வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இந்த நியூட்ரிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த டிசீஸ் எப்படி சொல்றது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த மாதிரி ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசீஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து கூட்டிகிட்டே வந்து போகுது. சரியா, இது 2த்தையும் வந்து குறைக்கணும், ஷார்ட் அவுட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெல்த்ன்றது நல்லா வச்சுக்கோங்க. ஹெல்த்ன்றது நீ வந்து மெடிக்கலு, நீ போடுற மெடிசனு, நீ போற ஹாஸ்பிட்டலு, இது சம்பந்தப்பட்டது இல்லப்பா. நீ வந்து சாப்பிடுற சாப்பாடும் நீ பண்ற விவசாயம் இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்டதுதான் வந்து ஹெல்த். சரியா, நீ ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா வந்து நீ சாப்பிடுற சாப்பாடையும் நீ பண்ற விவசாயத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதை இம்ப்ரூவ் பண்ணாலே நம்ம ஊரோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த ஜகத் மிஷின் கீழே வந்து என்ன பண்ண போறாங்க வந்து ஒரு 5 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயோபோர்டிஃபைட், அதாவது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து இந்த நியூட்ரிஷன் கண்டென்ட், இந்த அயன், ஜிங்க், விட்டமின், இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். சரியா, அந்த மாதிரி இருக்க கிராப்ஸை வந்து விளைவிக்கணும். திருப்பி சொல்றேன், ஒரு 5 விஷயம். இந்த மிஷினுக்குள்ள வந்து ஒரு 5 விஷயம் வந்து பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பயோபோர்டிஃபைட் கிராப்ஸை வந்து உருவாக்கணும். ஓகேவா, 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ஃபார்மிங், இந்த விவசாயத்துல வந்து இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து குறைக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சத்தானதை சாப்பிடணும். சரியா, லைக் வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடணும். சரியா, அதுக்கடுத்து வந்து 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். இது வந்து 4வது விஷயம். சரியா, 5வது என்னமோ படிச்சேன், மறந்து போச்சு. ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். நியூட்ரியன்ட், இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியா, அது என்னடா இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னா, நீ விவசாயம் வந்து பண்ற ஓகே, ஆனா வந்து ஒரே இதை வந்து பண்ணாம வந்து
மாத்தி மாத்தி பண்ணுவாங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து டெவலப் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? செகத் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மிஷின் வழியா வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றது சொன்னேன். வந்துச்சா? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? எதுக்காக அந்த மிஷினை டெவலப் பண்ணது யாருன்றது முக்கியம், லான்ச் பண்ணது யாருன்றது முக்கியம். ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்? கடைசியா வந்து ஒரு 3 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்தியாவோட ட்ரெடிஷனல் ஃபுட் நம்ம வந்து காலங்காலமா வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த இதை 3 இதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹிட் புக் ஒன்னு, மித் புக் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து ரிச் புக் ஒன்னு. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹிட் புக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லதை சாப்பிடுப்பா. சரியா? அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிட் புக்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது சாப்பிடு, அதையும் அளவா சாப்பிடு. சரியா? அளவா சாப்பிடுறது வந்து மிட் புக். சரியா? அதுக்கப்புறம் வந்து ருத்து புக் அப்படின்ற ஒரு புக். சரியா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே, நல்லதை சாப்பிடுற, அளவா வந்து சாப்பிடுற, அந்த காலத்துக்கு இப்ப வந்து சம்மர்னா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும். சரியா? வின்டர்னா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சாப்பிடணும். சரியா? அதாவது காலநிலைக்கு வந்து ஏத்த மாதிரி வந்து சாப்பிடுறது. புரியுதா? மொத்தம் வந்து 3 விஷயத்தையும் ஞாபகப்படுத்திருப்பாங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாரு? மம்தா பானர்ஜிக்கு அப்புறம் சுவேந்து அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து வந்திருப்பாரா? இப்ப அது வந்து நம்ம வந்து நேத்தே வந்து படிச்சிருப்போம். சரியா? அவர் தலைமையிலான ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. திருப்பி சொல்றேன், இந்த சுவேந்து அதிகாரி அவரோட தலைமையில ஃபர்ஸ்ட் கேபினெட் வந்து நடந்திருக்கு. அதுல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். இதுல வச்சு வந்து ஒரு 6 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 6 தானே, 1 2 6 முக்கியமான விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது முன்னாடி வந்து இதை பாத்துக்காங்களேன், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நல்லா வச்சுக்கோங்க. நல்லா தெரியும், உங்களோட மேப் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து இந்த பங்களாதேஷ்ன்றது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல தான் இருக்கும். சரியா? லைக் வந்து இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இது யார் யாரெல்லாம் பங்கிட்டு இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து பங்களாதேஷ், வேற என்ன இருக்கு, அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம், இந்த 4 பேரும் வந்து பங்களாதேஷிலே வந்து பயந்துருப்பாங்க. இல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 4096 கிலோமீட்டர். திருப்பி சொல்றேன், இந்தியா பங்களாதேஷ் எல்லாம் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4096 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 4096 கிலோமீட்டர்ல நம்ம ஆல்ரெடி 3240 கிலோமீட்டருக்கு வந்து வேலி வந்து போட்டுட்டோம். வேலி எதுக்காக போடுறாங்க? பாத்திருப்பீங்களா, எல்லையில வந்து வேலி வந்து போடுறாங்க பாத்தீங்களா? எதுக்காக போடுறாங்கன்னா வந்து அந்நிய நாட்டுல இருந்து யாராச்சும் வந்து இல்லீகலா வந்து வரக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக இந்த வேலி வந்து போடுவாங்க. மொத்தம் 4096 கிலோமீட்டர்ல 3240 கிலோமீட்டர் வந்து அதாவது 79% வந்து ஆல்ரெடி வந்து வேலி வந்து போட்டிருப்பான். சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பங்களாதேஷ் பார்டர்ல வெஸ்ட் பெங்கால ஒட்டி இருந்த பார்டர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பார்டர்ல வந்து வேலி வந்து போடணும். நல்லா வச்சுக்கோங்க, அந்த பார்டர்ல வந்து வேலி வந்து போடணும் அப்படின்றதுக்காக ஒரு 600 ஏக்கரை வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுச்சா? ஒரு 600 ஏக்கரை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி வேலி போடணும் அப்படின்றதுக்காகவே கொடுக்குறாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? சரியா? கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி வந்து கொடுத்து வேலி போடுறது வந்து நீ வந்து 45 நாளுக்குள்ள வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்களேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆயுஷ்மான் பாரத், பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிஎம் விஸ்வகர்மா யோஜனா, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, பேட்டி பாச்சோ பேட்டி பாதோ, பிஎம் உஜ்வால் யோஜனா, இந்த மாதிரி ஸ்கீம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்றதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரதிய நியாய சங்கீதா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இந்த கிரிமினல் ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நியூ கிரிமினல் லாஸ் படிச்சிருப்போம் பிஎன்எஸ் பத்தி. சரியா? இதை வந்து வெஸ்ட் பெங்கால வந்து இம்ப்ரூவ் வந்து பண்றதுக்கு வந்து இப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்மள மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து படிப்பாங்க பாத்தீங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா. இப்ப வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தவங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாமே எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேங்க் எக்ஸாம்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். சரியா? அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரிலாக்ஸேஷன் ஒரு எப்படி சொல்றது 30 வயசு முடியும் வந்து எழுத முடியும்னு கேட்டீங்கன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்றாங்க. புரிஞ்சுச்சா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க, ஒரு 5 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சல என்ன கேக்குறீங்க? ஏன் 2026? எந்த 2026? ஓகே, நான் சொல்லிடுறேன். சரியா? ஒரு 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன கேக்குறாங்க அவங்க?
மே 11, 2026 அடிச்சிருக்கீங்க. அடிச்சா இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லையே. யாருக்காச்சும் அப்படி இருக்கா? மேம் நீங்க எந்த பிடிஎஃப் எடுத்திருக்கீங்க? மே 13 எடுத்தீங்களா 11 எடுத்தீங்களா? 10 எடுத்தீங்க. 13ல வந்து நான் வந்து ரெட் கலர்ல எதுவுமே மார்க் பண்ணல. பிண்டுல இருக்கும் பாருங்க, செகண்ட் பிண்டு மெசேஜ்ல வந்து லிங்க் இருக்கும். ஓகே, நம்ம வந்து நியூஸ்க்குள்ள வந்து போயிடலாம். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல. ஓகே, அந்த 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதுறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு இவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ட்ரைனிங்காக வந்து வெளிநாட்டுக்கு வந்து போறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ட்ரைனிங் வந்து பண்ணணும்னு நினைச்சு வெளி ஸ்டேட்னு நினைக்கிறேன். வெளி ஸ்டேட்டா வெளிநாடா, அவுட் சைட் சரியா, அதாவது வெளி ஸ்டேட்ல போய் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க முன்னாடி வெஸ்ட் பெங்கால் சரியா. இப்போ வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா? அவங்க வந்து விட்டு விட்டு சொன்னேன், திருப்பி சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல புதுசா ஒரு சிஎம் வந்து வந்திருக்காரு. அவர் தலைமையில வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல வச்சு ஒரு 6 முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் செக்ரட்டரி போஸ்ட்க்கு வந்து ஒரு 600 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுத்திருப்பாரு சரியா. இந்த வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ற இந்த கிரிமினல் லாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்ப வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. கடைசியா வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, முன்னாடி வந்து அவங்க வந்து ட்ரைனிங்காக வந்து வெளி ஸ்டேட்க்கு வந்து போக முடியாது. இப்போ வந்து போறதுக்கு வந்து லைக் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? இது நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பண்ணல சரியா. வேற யாருக்குமே அப்படி இல்ல 2026 அடிச்ச மாதிரி. ஏன்னா வந்து நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன் அந்த டூல. எந்த ஸ்கீம் சொன்னேன்ல, அதான் பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிஎம் விஸ்வகர்மா யோஜனா, அந்த இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத விஷயம். அதுதான் வந்து மூணாவது. ஓகே, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா இது வந்து இந்த நியூஸ்? ஒரு மாதிரி வந்து விட்டு விட்டு சொன்னேன்னு. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து செபி நியூஸ் சரியா. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் என்ன எல்லாம் நல்லா தெரியும். ஓகேவா? நான் திருப்பி சொல்றேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஏபிசிடி இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஏ வந்து ஒரு 100 ரூபா வச்சிருக்காரு, பி வந்து ஒரு 200 ரூபா வச்சிருக்காரு, சி வந்து ஒரு 300 ரூபா வச்சிருக்காரு, டி வந்து ஒரு 400 ரூபா வச்சிருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மொத்தம் 100, 200, 700, 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் வந்து மொத்தமா வந்து போடுவாங்க. புரிஞ்சுச்சா? தனித்தனியா வந்து காசு வந்து வச்சிருப்பாங்க. இந்த இன்வெஸ்டர் வந்து மொத்தமா வந்து அவங்க அந்த காசை வந்து அந்த ஃபண்ட்ல வந்து போடுவாங்க. ஓகே, ஃபண்ட்ல போட்ட பிறகு அதுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார். நல்லா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்வெஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ற மொத்த மணியை வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பார். இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 1000 ரூபாய் வருதா, இந்த 1000 ரூபாவை லைக் வந்து ஷேர்லயோ இல்ல வந்து ஒரு பிசினஸ்லயோ ஒரு ரியல் எஸ்டேட்லயோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க சரியா. அதுல இருந்து ப்ராஃபிட் வந்து வரும் பாத்தீங்களா. இப்ப 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஃபிட் வந்து இப்ப வந்து 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்து வருதுன்னா 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு மிச்சம் வந்து 1000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா வந்து வந்திருக்கா. மொத்தம் வந்து 2000 ரூபாய் வந்து கையில இருக்கு. இந்த 2000 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாரு பாத்தீங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் கமிஷன் மாதிரி வந்து எடுத்துக்குவாரு. மிச்சத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2000 ரூபாய் இருக்குன்னா வந்து அதை வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, 100, 1:2:3:4 இந்த ரேஷியோல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதே ரேஷியோல வந்து அவங்களுக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. விளங்குச்சா? ஃபண்ட் வந்து எப்படி வேலை செய்யறது பத்தி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். மியூச்சுவல் ஃபண்டு, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய. ஓகே, இப்போ வந்துருங்களேன், இது வந்து நார்மலா ஃபண்டு. அது என்னடா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுனா மொத்தம் என்ன சொன்னேன், 1000 ரூபாய் வந்து பல்கா வந்து பூலா இருக்கா. இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்லயோ இல்லைன்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்லயோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயோ தான் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து
டிஃப்ரெண்ட் லைக் எப்படி சொல்றது, லைக் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லயோ ஒரு அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லயோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதா வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கான்செப்ட்லாம் அதே தான். ஆனா இன்வெஸ்ட் பண்றது மட்டும் ஒரு ஸ்டார்ட் அப்லயோ ஒரு அன்லிஸ்டட் கம்பெனிஸ்லயோ ஒரு டெப்ட் கம்பெனிலயோ இந்த மாதிரி வந்து நார்மலா இன்வெஸ்ட் பண்றதோட வேற டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு விஷயம். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிபிஎம்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், பிபிஎம்னா என்னன்னு தெரியணும். அதாவது ப்ராசஸிங் ஆஃப் பிளேஸ்மெண்ட் மெமரண்டம் சொல்லுவாங்க. சரியா, ஆக்சுவலா வந்து இது ஒரு டாக்குமெண்ட் தான். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்ட் தான். அது என்னடா டாக்குமெண்ட்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நானே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் வந்து ஃபண்ட் மேனேஜர். சரியா, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ரெடி வந்து பண்ணணும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்னா, நான் வந்து அந்த ஃபண்ட்ல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் வந்து பண்ண போறேன். சரியா, அந்த ஃபண்ட்ல வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த டாக்குமெண்ட்ல இருக்கும். புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இது ஒரு டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபண்டை பத்தி எல்லா விஷயம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன், எங்க பண்ண போறேன், அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து அதோட ரூல்ஸ், அதோட ரிஸ்க், அதோட ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கும். அந்த டாக்குமெண்ட் தான் வந்து பிபிஎம் சொல்லுவாங்க. வழங்குச்சா பிபிஎம்ன்றது? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். திருப்பி சொல்றேன், பிபிஎம்னா புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ வந்து இங்க வந்துருங்களேன். இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து, ஒருவேளை நல்லா வச்சுக்கோங்க, நீ வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா, அதாவது லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து, நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிபிஎம் வந்து ரிலீஸ் வந்து பண்ணணும். சரியா, இந்த பிபிஎம் ரிலீஸ் பண்ணிட்டு 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து உன்னால வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து லான்ச் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து அதை வந்து மாத்துறாங்க, செபி தான் வந்து மாத்துறாங்க. என்ன வந்து மாத்துறாங்க கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து 30 நாள் இருந்துச்சா, இனிமே வந்து 10 நாள் அப்படின்றத மாத்துறாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு பிபிஎம் ரிலீஸ் பண்ணிட்டு 30 நாளுக்கு அப்புறம் தான் வந்து உன்னால வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து லான்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து 30 நாள் வந்து இப்போ வந்து 10 நாளா வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? ஓகே, இதான் வந்து கருடா ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க. சரியா, கருடா ப்ரொபோசல் அல்லது கிரீன் சேனல்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து இப்போ வந்து செபி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? இதையும் நான் வச்சுக்கோங்களேன், இந்த பிபிஎம் வந்து இந்த டாக்குமெண்ட் சொன்னேன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபில்அப் வந்து பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, லைக் வந்து இது வந்து ஒரு ஆளா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனியா இருக்கலாம். ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளு தான் வந்து மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் சொல்லுவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிபிஎம் டாக்குமெண்ட் வந்து யார் வந்து ஃபில் பண்ண முடியும்னா, இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் மட்டும் தான் வந்து ஃபில் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து செபி வந்து அதுல வந்து ஒரு சின்ன வந்து மாற்றம் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் பாத்துக்கோங்க. அது எங்க இருக்கு, ஏஞ்சல் ஃபண்ட் ஒண்ணு, இன்னொன்னு எங்கேயோ இருக்குமே. திருப்பி சொல்றேன், இனிமே வந்து நீ வந்து ஒரு ஏஞ்சல் ஃபண்டையோ இல்லைன்னா வந்து அக்ரிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, இந்த மாதிரி விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணணும்னா நார்மலா என்ன பண்ணும், மெர்ச்சன்ட் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிபிஎம் வந்து ஃபில்ல வந்து பண்ணணுமா. இனிமே வந்து இந்த ரெண்டுக்கும் மட்டும் மெர்ச்சன்ட் பேங்க்ன்றது வந்து அவசியம் இல்லப்பா. நீ வந்து மெர்ச்சன்ட் பேங்கருக்கு பதிலா வந்து உன்னோட அந்த ஃபண்டோட மேனேஜர் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த ஃபண்டோட சிஇஓ ஆபீசர் இந்த மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து நெசசரி, இப்போ வந்து அது தேவையில்லப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இது பாத்துக்காங்க, இந்த அக்ரிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி ஸ்கீமுக்கும் ஏஞ்சல் ஃபண்டுக்கும் மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சுதானே மெர்ச்சன்ட் பேங்கர்னா என்ன ஏதுன்றது? ஓகே, அந்த கண்டிஷனை நான் சொல்லிடுறேன். என்ன சொன்னேன், 30 நாள்ல இருந்து இப்போ வந்து 10 நாளைக்குள்ள மாத்திருப்பாங்கன்னு சொன்னேன்னா, ஆனா வந்து செபி வந்து ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருப்பான். என்ன கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த 10 நாள்ல நல்லா வச்சுக்கோங்க, இந்த 10 நாள்ல வந்து செபி சைட்ல வந்து எந்தவித அப்ஜெக்ஷனும், சரியா, அப்ஜெக்ஷனும் வரலைன்னா வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, லான்ச் பண்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒருவேளை அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா வந்து உன்னால வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காதுங்க. மிச்சம் எல்லாமே ஸ்டாட்டிக். என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு இருந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து வெறும் ஒரு 732 இதுதான் இருந்திருக்கும். ஆனா வந்து இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1849 வந்து இருக்கு. சரியா, அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, குமுலேட்டிவா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15.74 லட்சம் கோடி வந்து இருக்கு. அதே சமயம் வந்து நெட்டா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6.45 லட்சம் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான்? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். புரிஞ்சுச்சு தானே?
2 ரூல்ஸ் தான், வேற எதுவும் அதுல இருக்கு. ஓகேனா சொல்லுங்களேன், அடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 நியூஸ் இருக்குமே, பேங்கிங் ஒண்ணுதானா? ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் நியூஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. நம்ம நான் வச்சுக்கோங்க, 2 டிரானை வந்து நம்ம வந்து வாங்குறோம். திருப்பி சொல்றேன், 2 டிரானை வந்து நம்ம வந்து வாங்குறோம். யார்கிட்ட இருந்து வாங்குறோம்னு பாத்துக்கோங்க, அதானி டிஃபென்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து வாங்குறோம். நம்மன்றது புரியுதா? இந்தியன் ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்ட் வந்து 2 டிரானை வந்து வாங்குறாங்க. 2 டிரான்ன்றதோட 2 டெக்னாலஜி வந்து வாங்குறாங்க. சரியா? அது என்னென்ன அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ULPGM அப்படின்ற ஒரு விஷயம். திருப்பி சொல்றேன், அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் லான்ச் பிரிசிஷன் கைடட் முனிஷன் அப்படின்ற ஒரு இது. சரியா? இதுவும் ஒரு டிரானு தான். சரியா? அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அக்னிகா, இதுவும் ஒரு டிரானு தான். சிம்பிளா சொன்னா வந்து 2 டிரானை வந்து வாங்குறோம். யார்கிட்ட இருந்து வாங்குறான்னு பாத்துக்கோங்க, அதானிட்ட இருந்து வந்து வாங்குறோம். சரியா? யாரு வந்து வாங்குறாங்கன்னா இந்தியன் ஆர்மியோட வெஸ்டர்ன் கமாண்ட் தான் வந்து வாங்குறாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் இதுல இருக்கா? சரியா? ரீசெண்டா வந்து இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அதை படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அது கீழே தான் வந்து இந்த மாதிரி வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேனா சொல்லுங்களேன், அடுத்து போயிடலாம். சிம்பிளான விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து இவர் வந்து பிரிஸ்க்ல வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சேர்மனா வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, அரவிந்த் சாவ்லா அப்படின்றது தான் அவரோட பேர். சரியா? அவரை வந்து இப்போ வந்து தூக்கிட்டு முன்னோட்டத்துக்கு வந்து சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, BRISEC சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கும், அதுக்கு வந்து சேர்மனா வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? இதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கு வந்து சேர்மனா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க, மொத்தம் வந்து 3 ஸ்கீம் இருக்கும். சரியா? முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து ஸ்கீம்னு சொல்றதோட ஒரு 2 சிஸ்டத்தை வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், ஒரு 2 சிஸ்டத்தை வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணியிருப்பான்னு பாத்துக்கோங்க, நம்ம சூரியகாந்த் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ். அவர் தான் வந்து ஒரு 2 சிஸ்டர். யாருக்கும் கேட்கலையா? உங்களுக்கு மட்டும் அப்பப்போ வந்து விபி ஆகுது, அப்பப்போ வந்து கேட்க மாட்டேங்குது. ஏன், என்ன ஆச்சு? இல்ல, இந்த குரூப்ல மட்டும் இல்ல, எல்லா குரூப்லயும் பாக்குறேன். எல்லாருக்கும் கேக்குதா அப்படின்னு கேட்பீங்களா? கேக்குது. ஓகே, சரியா? இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன். நம்ம சூரியகாந்த் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு 2 சிஸ்டத்தை வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. திருப்பி சொல்றேன், நம்ம சூரியகாந்த் வந்து ஒரு 2 சிஸ்டத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் பாத்துக்கோங்க, ஒன் கேஸ் டேட்டா அப்படின்றது அதோட பேர். அது என்னடா ஒன் கேஸ் டேட்டான்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். அதே விஷயத்தை எடுத்துக்காங்க. இப்ப வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் அவர் பக்கத்து வீட்டுக்காருக்கும் வந்து நில பிரச்சனை. சரியா? அவரோட நிலத்துல ஒரு சென்ட், ஒரு இத்தனோட இடத்துல வந்து அவர் வந்து வீடு கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனை வந்து வருது. இவர் என்ன பண்றாரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் கோர்ட்னு ஒரு கோர்ட் இருக்கும். சரியா? அங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்றாங்க. அந்த கோர்ட்டோட தீர்ப்பு வந்து அவருக்கு வந்து சாதகமா இல்லைன்னா அடுத்து வந்து எங்க போவாருன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து போவாரு. அங்கேயும் சாதகமா இல்லைன்னா வந்து அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த லோக்கல் கோர்ட்ல வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இதுதான் என்னோட நிலம் அப்படின்னு சொல்லி வந்து பட்டா, சிட்டா, விலங்கு சான்றிதழ் அதெல்லாம் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். சரியா? அதே தான் வந்து திருப்பி வந்து ஹைகோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும். திருப்பி அதே தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சப்மிட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப ஒரே ஐட்டத்தை வந்து சப்மிட் பண்ணி அதே இதான் வந்து திரும்ப திரும்ப வந்து அங்க இருக்க லாயர்ஸ் வந்து செக் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி செக் பண்ணதை திரும்ப வந்து இவங்களும் செக் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டேன்னா, டைம் வந்து வேஸ்ட் ஆகுது. சரியா? அதே மாதிரி வந்து டிலே வந்து ரொம்ப வந்து ஆகுது, அந்த கேஸுக்கான தீர்ப்பு வந்து ரொம்ப வந்து ஆகுது. ஓகேவா? இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒன் கேஸ் டேட்டா அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னடா ஒன் கேஸ் டேட்டான்னு கேட்டீங்கன்னா வந்து, அதே எச் எடுத்துக்காங்களேன். இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இவருக்குன்னு ஒரு ஐடி வந்து கொடுத்துருவாங்க. சரியா? லைக் வந்து இந்த கேஸ் வந்து போடுறாங்கன்னா கேஸுக்குன்னு ஒரு ஐடி வந்து இருக்கும். அந்த ஐடியிலே வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து ஸ்டோர் ஆயிரும். அவரோட பேரு, அவரோட பட்டா, அவரோட சிட்டா, அவரோட விலங்கு சான்றிதழ் எல்லாமே வந்து டிஜிட்டலா வந்து ஸ்டோர் ஆயிரும். இனிமே வந்து நீ வந்து லோக்கல் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போகுது இல்ல, அங்கே வந்து ஆல்ரெடி உன் ஐடியில வந்து டாக்குமெண்ட் இருக்குமா, அதே வந்து பாத்துக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து டைம் வேஸ்ட் பண்றதை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஒன் கேஸ் டேட்டானா என்னது புரியுதா நான் பேசுறது? இது ஒரு விஷயம். சரியா? அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூசகே அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஏஐ சாட்பாட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, அதே ஹெட்செட் எடுத்துக்கோங்க. இந்த ஹெட்செட் வந்து இப்போ வந்து
லோக்கல் கோர்ட்ல வந்து சப்மிட் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹியரிங், அதாவது இந்த கோர்ட்ல கூப்பிடுவாங்க பாத்தீங்களா, உங்களோட ஹியரிங் வந்து எப்ப, அதுக்கப்புறம் வந்து என்ன வேற என்ன சொல்றது, எப்படி எப்படிலாம் வந்து அது வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் விஷயம் என்னது, கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் வந்து டவுட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, என்னோட ஹியரிங் வந்து எப்ப, அதுக்கப்புறம் வந்து நான் டாக்குமெண்ட்ல வந்து எந்த போர்ட்ல போய் சப்மிட் வந்து பண்ணணும், இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து சாட் ஜிபில வந்து டவுட் வந்து கேட்கறியோ அதே மாதிரி வந்து இந்த சூப்ஸ் சகா இருக்கு பாத்தீங்களா, சூப் சகை அப்படியே ஒரு ஏஐ சாட் பாட் இருக்கும் சரியா. அதுல வந்து நீ வந்து கேட்டீங்கன்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு என்னோட நெக்ஸ்ட் ஹியரிங் எப்பன்னு கேட்டீங்கன்னா அதுவே வந்து பதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு சாட் பாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா ரெண்டு விஷயம் எதுக்குன்னு? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த சாட் போர்டை வந்து டெவலப் பண்ண யாரு பண்ணிருக்காங்க, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு கூட சேர்ந்து வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சா? அடுத்த ஸ்கீம் போலாம் தானே? ஓகே சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பஞ்சாபோட சிஎம் யாரு? அந்த பகவந்த் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க பாத்துக்கோங்க, சிஎம் மேரி ரசோய் யோஜனா, அதோட பேர் பாத்துக்கோங்க சரியா. இந்த ஸ்கீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்க மக்கள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷன், ஃபுட் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. புரிஞ்சிச்சா எப்படி சொல்றது? இப்போ ஓகே அது வேணா, லைக் வந்து அவங்களோட நியூட்ரிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பஞ்சாபோட சிஎம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் வந்து பாத்துக்கோங்க. அப்படி என்னதான் அந்த ஸ்கீம்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து உனக்குன்னு ஒரு கிட் வந்து கொடுப்பாங்க, ஃபுட் கிட் மாதிரி வந்து கொடுப்பாங்க சரியா. இந்த ஸ்கீம் கீழே ஒரு ஃபுட் கிட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அந்த கிட்ல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து 2 kg பருப்பு நினைக்கிறேன், தால்னா பருப்பு தானே, 2 kg வந்து மூந்தாள் வந்து இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் வந்து 2 kg வந்து சுகர் வந்து இருக்கும் ஓகேவா. வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து 1 kg சால்ட் சரியா, அயோடின் சால்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சால்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 200 கிராம் வந்து மஞ்சள் வந்து இருக்கும். புரிஞ்சுச்சா? ஒரு ஃபுட் கிட் வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து தராங்க ஓகேவா. எதுக்காக தராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க இருக்க மக்கள் வந்து நியூட்ரிஷனா வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து தராங்க. இது வந்து எப்ப வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கிட் வந்து தருவாங்க. பஞ்சாப்ல இருக்க எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்க வந்து ப்ளூ ரேஷன் கார்டு வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ப்ளூ ரேஷன் கார்டு வச்சிருக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு ஆக்ட் ஒண்ணு இருக்கும், அந்த ஆக்டோட பேர் போட்டுருக்காங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆர்டிகிள் வந்து இந்த லோ இன்கம் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும் சரியா. அந்த ஆர்டிகிள் வந்து லோ இன்கம் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இருக்கும். அந்த ஃபேமிலிஸ் இல்லைன்னா வந்து ப்ளூ ரேஷன் கார்டு வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப போரான ஃபேமிலிஸ், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்கீம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? இதனால வந்து மொத்தம் வந்து எத்தனை பேர் வந்து பயனடைய போறாங்கன்னா 40 லட்சம் பேர் வந்து பயனடைய போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. 3 மாசம் அப்படின்றது முக்கியம் சரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த கிட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அசம்பிள் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாபோட ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து அசம்பிள் வந்து பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூட் வந்து யார் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க. வேற என்ன படிக்கணும்? 40 லட்சம், 3 மாசம். இந்த ஸ்கீம் வந்து எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கும், பல்வான் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கும், அங்க வச்சுதான் வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி நான் சொல்லணுமா, போன வாரம் ஒவ்வொரு வாரமா இந்த ஸ்கீமை பத்தி படிக்கணும் சரியா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா சரியா. இந்த யோஜனா வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, திருப்பி சொல்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க சரியா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா, இது வந்து ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் தான் சரியா. எப்ப வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா டிசம்பர் 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ரோடு வந்து போடணும் சரியா. லைக் வந்து அங்க இருக்க ஸ்கூலு, அங்க இருக்க ஹாஸ்பிட்டலு, அங்க இருக்க மார்க்கெட்டு, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ரோடு வந்து போடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2000 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா ரோடு போடுறதுதான் வந்து இதோட எய்ம் சரியா. லைக் வந்து அடுத்து வந்து 2வது ஃபேஸ் வந்து எப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 2013 வந்திருக்கும். இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி போட்ட ரோடு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த 2வது ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து 3வது ஃபேஸ் வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2019 வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த 3வது ஃபேஸோட முக்கியமான எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
ஓகே ரோடெல்லாம் வந்து போட்டுட்ட, இந்த ரோடு போட்ட ரோட அங்க இருக்க ஹாஸ்பிட்டலு, அங்க இருக்க மார்க்கெட்டு, அங்க இருக்க ஸ்கூலு இங்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர்ட் ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தேர்ட் ஃபேஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1,25,000 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போடணும் அப்படின்றத வந்து பிளான் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னதான் பிளான் வந்து 1,25,000 வந்து பண்ணியிருந்தாலும் சாங்ஷன் வந்து எவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 1,22,393 கோடிக்கு வந்து சாங்ஷன் வந்து ஆயிருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த ஃபேஸ் 3 வந்து 2024 வந்து முடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து என்ன போயிருக்கும் 2024 26 என்ன படிச்சோம் முடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து 83% தான் வந்து இப்ப வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரீசெண்டா இந்த ஃபேஸ் 3 வந்து லைக் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எது முடி எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க வழங்குச்சா? சொல்ற கதெல்லாம் புரியுது தானே? ஆல்ரெடி படிச்சதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ் 3 வந்து இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க படிச்சோம்ல, அது எவ்வளவு நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க அதை சொல்லி வைங்க, நான் வந்துடுறேன். வேற என்ன இதுல நம்ம படிச்சுப்போம் கேட்டீங்கன்னா வந்து நார்மலா எப்ப சொல்றேன் 2000 தான் இந்த ஸ்கீம் வந்து வந்துச்சா. வரப்போ வந்து இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், அதாவது முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்கீம் தான் வந்துச்சு. ஆனா வந்து இந்த 2016 காலகட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமை சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா வந்து மாத்திருப்பாங்க. திருப்பி சொல்றேன், ஸ்பான்சர் ஸ்கீமா வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா? சென்ட்ரல் செக்டர்னா புரியுதா? 60% 60 மொத்தம் 100 ரூபா இருக்குன்னா அதுல 60 ரூபா வந்து சென்ட்ரல் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணும், 40 ரூபா வந்து ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணும். சரியா? அதே நார்த் ஈஸ்டர்னா 90 ரூபா வந்து அவங்க பண்ணுவாங்க, 10 ரூபா வந்து ஸ்டேட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து நார்மல் விஷயம். 2028 வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ரீசெண்டா இது வந்து படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து என்னதான் வந்து ஃபேஸ் 3 வந்து 2020 எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஃபேஸ் 4 வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பான். எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2024 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு 2029 முடிய வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. முக்கியமா நான் வச்சுக்கோங்க, இந்த ஃபேஸ் 4ஓட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் ரோடு போடுறது. எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து போட போறாங்கன்னா 6 லட்சம் தானே, 6,25,000 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போடணும். திருப்பி பாத்துக்கோங்க, 6 லட்சமா 62 சாரி சரியா 62,500 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போடணும். சரியா? அது வந்து எவ்வளவோ படிச்சேனே மறந்து போச்சு. சரியா? இந்த பட்ஜெட்ல மட்டும் எவ்வளவு வந்து ஒதுக்கிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 19,000 கோடி வந்து ஒதுக்கிருப்பாங்க. சூப்பர். சரியா? 19,000 கோடி வந்து ஒதுக்கிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சது. இப்ப இந்த நியூஸ்ல என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் 4 வந்து 2024 லான்ச் பண்ணிருப்பான்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து கொண்டு வராங்க. எந்த ஸ்டேட்ல வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க. மகாராஷ்டிரால பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவை ஃபேஸ் 4 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? நான் சொல்றது வேகமா சொல்ற மாதிரி இருக்கா இல்ல புரியுற மாதிரி தான் இருக்கா? ஓகே, இதுல வேற என்ன படிக்கணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மகாராஷ்டிரால வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொன்னீங்கன்னா எத்தனை அந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போட போறான்னா 2117 கிலோமீட்டர். சரியா? அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து எவ்வளவு வந்து காசு வந்து ஆகும்னு கேட்டீங்கன்னா 1763 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. வேற என்ன வெறும் இந்த மகாராஷ்டிரால இது மட்டும் தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பிஎம் ஜன்மன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஜன்சக்தி ஆதிவாசி நாய மகா அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த அந்த கம்யூனிட்டி பேர் என்னது, பிஎம் ஜன்மன் கீழே வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து வரும்ல, ஆதிவாசி கம்யூனிட்டில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான ரோடு இந்த மாதிரி போடுறதும் இந்த ஸ்கீம் கீழே வந்து வரும். சரியா? அந்த ஸ்கீமுக்குள்ளே வந்து ரோடு போடுறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து 2,261 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதையும் தாண்டி வந்து இன்னும் ஒரு 2 விஷயம் லான்ச் பண்ணிருப்பாங்க. என்ன வந்து பண்ணிருப்பாங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கும் பாத்தீங்கன்னா கிராமின், அதையும் மத்திய பிரதேசல வந்து இப்ப வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. அதுக்காக வந்து ஒரு 2,055 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. லான்ச் இல்ல, அதுக்காக வந்து ஒரு 2,055 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தையும் ஒத்துக்கோங்க. என்ன சொல்லிட்டேன்? மத்திய பிரதேசக்குள்ள வேற ஏதாவது சொல்லிட்டேன்னா? மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டேன்னா கடைசி நியூஸ்ல வந்து மகாராஷ்டிரா வரும். சரியா? சரி, இதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏதாச்சும் மாத்தி சொல்லிட்டேன்னா அப்படியே சொல்லிருங்க. மத்திய பிரதேஷ் தான் சொல்லணும்னு நினைச்சேன், மகாராஷ்டிரா சொல்லிட்டேன்னா மத்திய பிரதேஷ் தான். சரியா?
வேற இதுல வந்து இது முக்கியமான விஷயம் சரியா. இதே ஈவெண்ட்ல வச்சு கிட்டத்தட்ட நல்லா வச்சுக்கோங்க. இந்த எப்ப சொன்னேன் 2000 வந்து வந்துச்சா, இது வந்து மொத்தம் வந்து 25 வருஷம் ஆச்சு சரியா. இதுக்காக வந்து இதுல வந்து அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 25 வருஷத்துல யார் நல்லா பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வந்து அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து மொத்தம் வந்து ஒரு 3 கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. 3-4 கேட்டகரியில வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கடந்த 25 வருஷமா வந்து இந்த ஸ்கீம் கீழே நல்லா வச்சுக்கோங்க. இந்த 25 வருஷமா வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த கிலோமீட்டர் கணக்குல வந்து அதிகமா வந்து ரோடு வந்து போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து யார் வந்து அதிகமா வந்து போட்டிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் வந்து டாப்ல வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90,766 கிலோமீட்டர் வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஹாபிடேஷன் சரியா, அதாவது இந்த மக்கள் வாழ்வாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில வந்து அதிகமா வந்து யார் வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்கன்னா பீகார் தான் வந்து ரோடு வந்து அதிகமா வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு போடுறதுல இந்த கிரீன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து யார் வந்து நல்லா போட்டிருக்காங்கன்னா அதுல வந்து குஜராத் வந்து டாப்ல இருந்து இருப்பாங்க. 2வது வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த ரூரல் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மெயின்டைன் பண்ணது வந்து யாருன்னு வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால் இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட். அதே இது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து யார் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்கன்னா அஸ்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. அதிகம் வந்து ரோடு வந்து போடுறது, மக்கள் வசிக்கிற இடத்த வந்து அதிகமா வந்து ரோடு வந்து போடுறது, மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா வந்து நல்லா பண்றது, அதெல்லாம் வந்து அஸ்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. விளங்குச்சுதானே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீம் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா பிஎம் ஜன்மம் கீழே வந்து ஒரு 261 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஆவாஸ் யோஜனா கீழே வந்து ஒரு 2055 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து இப்ப வந்து 25 வருஷம் ஆச்சு சரியா. அதுக்காக வந்து அந்த ஸ்கீம்ல வந்து இது வரைக்கும் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கும். ஓகேனா சொல்லுங்க, அடுத்த விஷயம் போயிடலாம். இல்ல யாராச்சும் புதுசா ஆள் இருக்கீங்களா, புது ஆள்? ஜனவரி மாசம் இந்த மாதிரி சிஏ நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை அந்த மாதிரி. ஓகே, ஆக்சுவலா வந்து என்ன படிச்சிருப்பாங்க வந்து ஜனவரி 1 கரெக்டா வந்து டிசம்பர் 27 சரியா. அதை வந்து நான் அப்படியே சொல்லியிருப்பேன், அடுத்து வரும்னு சொல்லியிருப்பேன் சரியா. அது என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே ஓகே இதை நான் வச்சுக்கோங்க. ரேபல் குரூப்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், ரேபல் குரூப்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது என்னடா கிளர்ச்சியாளர்கள்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட கண்ட்ரி இப்ப வந்து இந்தியாலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் கண்ட்ரிஸ், இந்தியன் கவர்மெண்ட், இந்தியால இருக்க ஆபீசரு இவங்களுக்கு எதிராக வந்து ஃபைட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அவங்களதான் வந்து கிளர்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ரேபல் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த தலிபான்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு உதாரணத்துல வந்து பாத்துக்காங்க. எதுக்காக இந்த ரேபல் குரூப்ஸ் வந்து சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த ரேபல் குரூப்ஸ்க்கு வந்து இந்த ஆயுதம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எங்க இருந்து வந்து வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து காசு வந்து தேவைப்படுமா. இந்த காசுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பூமியில இருந்து டைமண்ட்ஸ் வந்து தோண்டி எடுத்து அதை வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க சரியா. அது வழியா வந்து காசு வந்து வரும் பாத்தீங்களா, அந்த காசை வச்சுதான் வந்து இந்த டைமண்ட் வந்து வாங்குவாங்க. இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வாங்குற டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து கான்ஃபிளிக் டைமண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிளட் டைமண்ட்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், கான்ஃபிளிக் டைமண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இல்லீகலா மைனிங் பண்ணி எடுத்து வர காசை வச்சு வாங்குற டைமண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து கான்ஃபிளிக் டைமண்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். ஓகே, வேற என்ன படிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும் சரியா. அதாவது கேபிசிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம், கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிபிகேட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் சரியா. அது என்னடா ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து இல்லீகலா தோண்டி எடுத்து அதை வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2003 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா நம்ம யூஎன் இருப்பாங்க பாத்தீங்களா, யூஎன் ரிசொல்யூஷன், அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. சரி, எப்படிதான் தடுக்க போறான்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து இந்த மாதிரி ரஃப் டைமண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த வெட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த டைமண்ட் நீ வந்து ட்ரேட் வந்து பண்ணணும் வந்து கண்டிப்பா வந்து சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி சரியா. இந்த ஸ்கீம்ல வந்து சர்டிபிகேட் வந்து வாங்கினா மட்டும்தான் வந்து உன்னால வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீம் தான் வந்து கெம்பர்லி ப்ராசஸ் சர்டிபிகேட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சரியா. இந்த இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா, இதான் வந்து கெம்பர்லி ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த கெம்பர்லி ப்ராசஸ்க்கு வந்து சாரா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அதுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜனவரி அதாவது 2026 இருக்கும் பாத்தீங்களா, இந்த 2026 வந்து யார் வந்து சேரா எதுக்க போறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவை தான் வந்து சேரா வந்து போட்டிருப்பாங்க. எப்போ போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா டிசம்பர் 27 வந்து போட்டிருப்பாங்க சரியா.
போடுறப்ப என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து போன வருஷம் யூஏ இருந்திருப்பான். நீ 2026ல யார் வந்து சேரா இருக்க போறான்னா இந்த டெம்பரரி ப்ராசஸ்க்கு இந்தியா தான் வந்து சேரா இருக்க போறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேரா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி 2008லயும் 2019லயும் வந்து இந்தியா வந்து சேரா இருந்திருப்பாங்க. இப்ப வந்து 2026லயும் வந்து இந்தியா வந்து சேரா இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி வந்து படிச்சது. சரியா? இந்தியா வந்து சேரா இருக்காங்கன்னு சொன்னேன்னா இப்போ வந்து அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அந்த டெம்பரரி ப்ராசஸ் மீட்டிங். சரியா? எங்க வச்சு நடந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. மும்பைல ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங்க்கு வந்து ஓகே இந்தியா வந்து சேரா இருக்கான்னு சொன்னா இந்தியா சார்பில் வந்து யார் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் பேர் எங்க இருக்கு? பேர் பார்த்தேனே, எங்க இருக்கு அவர் பேர்? அதேதான். அது எங்க இருக்கு? அண்டர்லைன் பண்ண முக்கியம். ரெண்டாவது லைன்ல இருக்கு பாருங்களேன். இந்தியா சார்பா வந்து யார் வந்து சேரா இருக்க போறாங்க? சுச்சீந்திர மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சேரா வந்து இருக்க போறாங்க. புரிஞ்சுச்சா நான் சொன்ன விஷயங்களா? டெம்பர்லினா என்ன, கான்ஃபிளிக் டைம்னா என்ன? ஓகே இதை பாத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு மொத்தம் வந்து ஒரு 3 C வந்து இந்தியா வந்து 3 தீம் வந்து 3 C இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிரெடிபிலிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், கன்சூமர் கான்பிடன்ஸ் அப்படின்னு ஒரு 3 C வந்து இருக்கு. அது நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இருக்காது. அடுத்த விஷயம் வந்து அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து எம்ஐ சைன் பண்றாங்க. சரியா? இதுதான் வந்து மகாராஷ்டிரா. அங்க வந்து மத்திய பிரதேச வந்து மகாராஷ்டிரான்னு சொன்னேன்னா இதுதான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவை சேர்ந்த டிவி பட்டேல் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். சரியா? அவனும் டசால் சிஸ்டம் இருப்பான் பாத்தீங்களா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு எம்ஐ வந்து போடுறாங்க. எதுக்காகடா இந்த எம்ஐ வந்து போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சென்டர் வந்து கிரியேட் வந்து பண்ண போறாங்க. புரிஞ்சுச்சா? 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு சென்டர் வந்து கிரியேட் வந்து பண்ண போறாங்க. எந்த மாதிரி சென்டர்னா வந்து இந்த டிஜிட்டல் இன்ஜினியரிங் சென்டர், மேனுபேக்சரிங் சென்டர் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அதுக்காக வந்து ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. 2008 ஒண்ணு, 2019 ஒண்ணு. ஓகேவா? மூணாவது வாட்டி வந்து 2026ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஆல்ரெடி படிச்சது. இது வந்து இந்த நியூஸ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இருக்குமா? இருக்குமான்னு தெரியல. ஆனா வந்து இது வந்து தேர்ட் சேர் மட்டும் கொடுத்துருப்பான். சரியா? முன்னாடி வந்து 2008 2019 வந்து இந்தியா வந்து சேரா இருந்திருப்பாங்க அப்படின்றது வந்து டிசம்பர் மாசம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே இந்த நியூஸ்ல வந்துருங்களேன். இந்த நியூஸ்ல வந்து ஒரு 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம யார் டிவி பட்டேல் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களும் டசால் சிஸ்டமும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு சென்டர் வந்து கிரியேட் வந்து பண்ண போறாங்க. எந்த மாதிரி சென்டர்னு கேட்டீங்கன்னா இந்த டிஜிட்டல் இன்ஜினியரிங், டிஜிட்டல் மேனுபேக்சரிங் இதை சம்பந்தப்பட்ட ஒரு சென்டர் வந்து கிரியேட் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? அதுக்காக தான் சைன் பண்ணியிருப்பான். வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவர் வந்து வெளிநாடுக்கு வந்து போயிருப்பாங்க. எந்தெந்த ஊருக்கு வந்து போயிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த கரிபியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மொத்தம் வந்து ஒரு 3 கண்ட்ரிஸ்க்கு வந்து போயிருக்காங்க. திருப்பி சொல்றேன், நம்மளோட வெஸ்டர்ன் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? ஜெய்சங்கர் அவங்க வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா கரிபியன் நேஷன். மொத்தம் வந்து ஒரு 3 நேஷன். ஒன்னு வந்து ஜமைக்காக்கு ஒண்ணு, சுரினாமுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து டிரினிடாட் அண்ட் டொபேகோக்கு ஒண்ணு. ஓகேவா? இப்ப எங்க போயிருப்பாங்க கேட்டீங்கன்னா டிரினிடாட் அண்ட் டொபேகோக்கு வந்து போயிருப்பாங்க. அங்க வச்சு வந்து ஒரு 8 MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. நம்மளும் டிரினிடாட் அண்ட் டொபேகோவும் 2 பேரும் வந்து ஒன்னா வந்து சேர்ந்து வந்து வேலை செய்யணும். நம்மளோட கோஆபரேஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 8 MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க. முக்கியமா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஹெல்த், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயுர்வேதா இதுல இருந்து மொத்தம் வந்து 8 MOU சைன் பண்ணிருப்பாங்க. அதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஒரு 2000 லேப்டாப்ஸ் வந்து அங்க இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு 1 மில்லியன் நல்லா வச்சுக்கோங்க அக்ரோ ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிக்காக ஒரு அந்த மிஷின்லாம் வந்து வாங்குறதுக்கு பாத்தீங்களா? அதுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் ஒர்த் உள்ள மிஷின் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? தென்னாடு அண்ட் டொபேகோக்கு வந்து போறாரு. அங்க போய் வந்து ஒரு 8 MOU சைன் பண்ணிருக்காங்க. நம்ம 2 நாட்டுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. ஓகே தானே? வேற என்ன இதுல நீங்க ஒரு சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டிபிஷியல் ஹேண்ட் இந்த மாதிரி தயாரிப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தயாரித்த ஒரு சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இனாகரேட் வந்து பண்ணிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிடிஎஸ் சொல்லுவாங்க. சரியா? அவனும் நம்ம ஐஐடி ரோப்போர் இருப்பாங்க பாத்தீங்களா? ஐஐடி ரோப்போரோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கேட்கலையா? யாருக்கு கேட்கல? இப்ப 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 என் மிஸ்டேக் தான். சென்சார்ல கை வச்சுட்டு. அதேதான். ஓகே கடைசி நியூஸ் வந்து முழுசா கேட்டுச்சுதான். ஓகே இது வந்துருங்க மணியாச்சு.
2 பேர் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா டிடிஎஸும் ஐஐடி ரோப்போரோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து ஒரு எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுட்பால் கடைசி நியூஸோ இந்த நியூஸ் எதுக்காக? ஓகே, நல்லா வச்சுக்கோங்க. இந்த அது பேர் என்ன, கிரவுண்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கிரவுண்ட் மொபிலிட்டி தான் புரியுதா? இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லேண்ட்ல போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆர்மி வெஹிக்கிள், ரோபோட்டிக் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி லேண்ட்ல போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இம்போர்ட் பண்றதை குறைச்சிட்டு நம்மளே வந்து பில்ட் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டிஆர்ஐஎஃப், ஐஐடி ரோப்போரோட டிஆர்ஐஎஃப்பும், அதாவது அதுக்கப்புறம் வந்து டாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே? இந்த மிலிட்டரியில யூஸ் பண்ற ஆர்மி வெஹிக்கிள், இன்னும் 2 வெஹிக்கிள் இருக்கும், அதோட பேர் காம்பேக்ட் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் வந்து நம்மளே வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சைன் பண்ணியிருப்போம். கடைசியா வந்து ஒரு எம்ஓயு. இது யார் யார் சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஆல்ரெடி இந்த எம்ஓயு வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் சர்வீஸ், அதாவது ஒடிசாவை சேர்ந்த யூத் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் சர்வீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. திருப்பி சொல்றேன், யார் யாருன்னு பாத்துக்கோங்க, ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனும் ஒடிசா கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் சர்வீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி 2023 வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஃபுட்பால் வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, டேலண்டா வந்து விளையாடுவாங்க. பட் வந்து அது வசதி வந்து இருக்காது பாத்தீங்களா. அவங்கள வந்து ட்ரெயின் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்க 2 பேர் வந்து 2023 வந்து சைன் வந்து பண்ணிருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ சைன் வந்து பண்ணிருப்பாங்க. அது வந்து இப்ப வந்து முடிகிற மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து திருப்பி வந்து இப்ப வந்து ரினியூ வந்து பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து பண்றாங்கன்னு பாத்துக்காங்க, ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, இதை வந்து யார் வந்து பேக் பண்றான்னு கேட்டீங்கன்னா ஃபிஃபாவோட டேலண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம் கீழே தான் வந்து இதை வந்து பேக் வந்து பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேடா, 2023 வந்து சைன் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். ஏதாச்சும் சாதிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஒடிசாவோட அந்த ஸ்டேட்டோட ஃபுட்பால் டீம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வந்து அண்டர்-17 ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட எலிட் யூத் லீக் அப்படின்னு ஒரு லீக் நடந்திருக்கும் 2025. சரியா? அதுல வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருப்பாங்க இந்த ஒடிசாக்காரங்க. அதே மாதிரி வந்து அண்டர்-17 டீமுக்கு வந்து ஒரு 4 பேர் வந்து ஒடிசால வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ்ல வந்து அண்டர்-19 உமன்ஸ் நேஷனல் டீம்ல வந்து ஒரு ஆள் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வந்து 2 வருஷத்துலயே வந்து, அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு ஒரு 2 வருஷத்துலயே இவ்வளவு சாதனை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் தேதி வந்து மதர்ஸ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் தேதி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எந்த டீம் கீழ வந்து இதை வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்கன்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் எம்பவர்ட் நர்சஸ் சேவ்ஸ் லிவ்ஸ் அப்படின்னு ஒரு டீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புக்கு. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, த பெஞ்ச் த பார் த பிசாரி அப்படின்றது அந்த புக்கோட பேரு. யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா துஷார் மெத்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மோடிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, கடந்த 2026ல 6%, 2027 வந்து அதுவும் 6% அப்படின்றத ப்ரெடிக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. கடைசியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு குகை. சரியா? இந்த குகை வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒடிசால சம்பல்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபாரஸ்டோட பேர் பார்த்துக்கோங்க நர்கடைக். அதோட பேர் பார்த்துக்கோங்க நக்திடேல் அப்படின்றது. அதை ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. சரியா? அந்த ஃபாரஸ்ட்ல தான் வந்து இந்த குகை வந்து இருக்கு. அந்த குகையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பீமாகுடி அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோம்நாத் டெம்பிள்னு சொல்லுவாங்க. சோம்நாத் அம்ருத் மகோத்சவ் அப்படின்ற ஒரு விஷயம். இதை வச்சு எங்க வச்சு நடக்கும் போதுன்னா இந்த சோம்நாத் டெம்பிள் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வச்சுதான் வந்து இது வந்து நடக்க போகுது. இந்த சோம்நாத் டெம்பிள் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா?